வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். இந்த நிகழ்ச்சி மக்கள் நிருபருக்காக. ஒரு துயர சம்பவம், 39 உயிர்கள் போயிடுச்சு. உயிர்கள் மட்டும் இல்ல, பெரிய விபத்து, நிறைய பேருக்கு காயம், நிறைய பேர் உடைமைகளை இழந்துட்டாங்க. இதெல்லாம் சொல்லும் போது வார்த்தைகளே இல்ல. இதுக்கு யார் காரணம்? யார் பொறுப்பேற்றுப்பா? அரசாங்கம் நல்லா செஞ்சிருக்கா? விஜய் அவர்கள் தான் காரணமா? ஏன்னா விஜய் பேசிட்டு இருக்கும் போதே பல மரணங்கள் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த துயர சம்பவத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் பாடம்? கர்ப்பிணிகள், குழந்தைங்க, ஆண்கள், இப்படி எல்லாருமே அவங்களுடைய உயிர்களை விட்டுட்டாங்க. சொல்லுவாங்க இல்லையா, விலை மதிப்பிட முடியாது, எதனால நம்ம திருப்பி வாங்கிக்கலாம். உயிர் போச்சுன்னா அவ்வளவுதான். சோ அந்த கட்டமைப்பு, செயலாளர்கள், விஜயோட ரசிகர்கள் ஏன் அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்ஷன்ல இறங்கி இருக்கலாமே? விஜய் கூட அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை வரும்போது அதை தடுத்து இருக்கலாமே அப்படிலாம் நமக்கு தோணுது. பட் என்ன இருந்தாலும் முடிஞ்சிருச்சு. இந்த துயரம் நம்மளுடைய கடைசி மூச்சு வரைக்கும் கண்டிப்பா இருக்கும். விஜய் ரசிகர்கள் மனசுல இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? முக்கியமா திமுக, அதிமுக, பாஜக எல்லா கட்சிகளும் தான் மீட்டிங் நடத்துறாங்க. ஆனா விஜய்க்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு யாரு காரணம்ன்றதை விட இதுல இருந்து நம்ம என்ன படிப்பினை கத்துக்க போறோம் அப்படின்றது முக்கியங்க. நான் ரொம்ப பேசிட்டேன். மக்கள் காத்திருக்காங்க, ரொம்ப ஆவேசமா காத்திருக்காங்க, வெறித்தனமா அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல காத்திருக்காங்க. வாங்க உங்களை சந்திப்போம். நடந்த சம்பவம் உங்க மனசுல என்ன அளவு ஏற்படுத்தியிருக்கு? மக்கள் வந்து இழந்தது ஒவ்வொரு உயிரும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல நாங்க பாஸ்டா இருக்கிறோம். ஒவ்வொரு உயிரும் தேவனால் படைக்கப்பட்டது. மனிதனையும் மனித விபரம் அவ்வளவு பேரு சேதமானது. எல்லாருக்கும் வருத்தமான விஷயம். அதனால கட்சியோ ஜாதி மதம் என்பது அல்ல. அது மாத்திரமல்ல, ரெண்டாவது நெருக்கடி. இன்னைக்கு விஜய் அவர்கள் சகோதரர் வந்து நல்லா இன்னைக்கு ஜனங்க எல்லாம் பார்க்க நினைக்கிறாங்க. ஒருவேளை அவரை வரவேற்கலாம் மக்கள் அவரை. அதனால வந்து அவ்வளவு மக்கள் வந்திருக்கிறாங்க. இதுவெல்லாம் அவரை பார்த்துருக்க மாட்டான். நிறைய அரசியல் தலைவரை நிறைய டைம் பார்த்துருப்பாங்க. முதல் பார்க்க எல்லாம் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, வேண்டப்பட்டவங்க, வேண்டாது எல்லாருமே கூடினதுனால இந்த நெருக்கடி. யார் மேல தப்பு சொல்லலாம்? யார் மேல தப்புன்னு சொன்னா சொல்லுங்க. தமிழகத்துக்கு பார்வையாளர்னா அவருக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு, அங்க வந்து அரசாங்கமோ யாரும் நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்திருந்தா, ஜனங்களை ஒழுங்கா இல்ல பெரிய இடம் கொடுத்திருந்தா, இந்த மாதிரியான மகாநாடு போட்டார். அந்த இடத்துல ஒண்ணுமே அவ்வளவு லட்சம் பேர் கொண்டாங்க. இது பார்த்தா ஒரு 25,000 பேர், கொஞ்சம் பேர் கூடிக்கலாம். இங்க இவ்வளவு சேதம் ஆயிருக்குன்னு சொன்னா இது விஜய் மேல ஏதாவது தவறு இருக்கா? அவர் மேல எதுவும் தவறுல. எல்லா தலைவரும் போய் பேசுற மாதிரி அவரும் பேசினாரு. எல்லா தலைவரும் மக்கள் போய் பார்க்கணும்னு பார்க்க போனாங்க. சூழ்நிலை கைதியா மாட்டிக்கிட்டாரு. சூழ்நிலையாலதான் தவிர இது எல்லா தலைவருக்கும் இது நேரிடலாம். அவரு மேல ஒரு தப்பும் கிடையாது. எல்லாருமே ஓட்டுரிமை, தலைவரா நிக்கணும், முதல்வரா நிக்கணும் நிக்கிறாங்க. ஆனா மக்கள் வெள்ளம் போய் அது ஆனதுனால ஜனங்க மேலயும் குறை சொல்ல முடியாது, அவர் மேலயும் குறை சொல்ல முடியாது. இந்த கேள்வி கேட்க கூடாதுனால கேக்குறேன். இனிமேல் விஜயோடைய அரசியல் வாழ்வு காணாமல் போகவும் வாய்ப்பு இருக்கா? காணாமல் போகலாம் கிடையாது. ஜனங்க திரள பைபிள் சொல்லுது, ஜனங்கள் திரட்சி ராஜாவுக்கு மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு. அதனால ஜனங்களுடைய திரட்சி அவருக்கு பெரிய வளர்ச்சியை தான் இது. கேக்குறேன், இவ்வளவு பிரச்சனை நடந்த பிறகும், இவ்வளவு உயிர் போன பிறகும் இன்னும் விஜய் மேல அபிமானம் இருக்குமா? இல்லையா? அவர் என்ன தவறு பண்ணாரு? அவர் ஒரு தவறும் பண்ணலையே. நிறைய விபத்து நடக்குது, சாராயம் குடிச்சு சாகுறாங்க மக்கள். ஆமா, இது திட்டமிட்ட விஷயங்கள் எதுவுமே கிடையாது. விபத்து, அதை நம்ம ஏத்துக்கணும்ன்றீங்க. ஆமா, இது எதிர்பார்க்காதது. மக்களும் எதிர்பார்க்கல, அவரும் எதிர்பார்க்கல. மீண்டும் நாங்க நினைக்கிறது, காமராஜர் ஆண்ட மது விலக்கு இல்லாத ஒரு நாடு வரணும். எங்க அப்பா சுதந்திர தியாகி, காந்தியவாதி, காமராஜர் தொண்டர், சிவாஜி ரசிகராய் பேசுகிறோம். தேசியவாதியாக மது விலக்கு இல்லாமல் இருந்தால் இதை கேட்கவே எனக்கு புல்லரிக்குது. ஆனா அந்த காலம் எப்போ வருமோ. நன்றிங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, நம்ம எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆனா கரூர்ல பாத்தீங்கன்னா சொல்ல முடியாத ஒரு துயரம் நடந்துகிட்டு இருக்கு. பெரிய துயரமான சம்பவம் இது. சரிங்க. இது மக்களுக்கு நடிகர்கள் மேல இருக்கிற ஒரு அபிப்பிராயத்தை மாத்தணும். நடிகரா தான் பார்க்கணும், தவிர நடிகரை வந்து எல்லா கோணத்திலயும் பார்க்க கூடாது. அதாவது கர்ப்பிணிகள், குழந்தைங்களோட எப்படி வந்தாங்கன்னு நமக்கு இப்ப கூட ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழுதுல. அதான் அந்த ஆர்வ கோளாறுல இப்ப பெண்கள் வந்து ஹீரோவை பாக்குறதுக்கு வர்றாங்க, ஹீரோவை பார்த்துக்கணுன்ற ஆசையில வர்றாங்க. அது வந்து பார்த்ததோட அவங்க போயிடுவாங்க. ஆனா இவங்க கூட்ட நெரிசல்ல இவங்களுடைய வாழ்க்கையே இப்போ போயிடுச்சு. இப்போ குழந்தைங்க மறுபடியும் வந்து ஒரு குழந்தைய இந்த காலத்துல பெத்து எடுக்கிறது எவ்வளோ
சிரமமான விஷயம். விலை மதிப்பிட முடியாத உயிர்களே இழந்துட்டாங்க. சரி, இந்த தவறுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? இந்த தவறுக்கு காரணம் முக்கியமானது என்னன்னா, உள்ளத்துல இருக்கிற ஒரு சினிமாவுடைய தூண்டுதல் ஆசைகள் தான். வேற ஒண்ணும் இல்லை. சினிமாவை பத்தி மக்கள் வந்து சினிமா பார்க்காம சினிமா ஹீரோவே வந்து பாத்துட்டா ஏதோ கடவுளை பாக்குற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து உள்ளது மாத்தணும். நீங்க யார் மேல குற்றம் சுமத்த விரும்புறீங்க? இல்ல இது விதியின் பயனா? இது சொன்ன மாதிரி நீங்க விதியின் இதுதான். ஆனா இது மக்கள் கிட்ட ஒரு அந்த இதம் மாறணும். ஒரு சுதாரிப்பா இருந்திருக்கலாம். சுதாரிப்பா இருக்கணும். இது வந்து நடிகர்கள் பத்தி ஓவரா வந்து ஆர்வலர் இருக்க கூடாது. ஒரு மனிதனே ஒரு மனிதனா மதிக்கணும். விஜய் மேல ஏதாவது தவறு இருக்கா பெர்சனலா? விஜய் மேல தவறு இருக்குன்னா அவர் வந்து முன்னேற்பாடுகள் சரியா செய்து இருக்கணும். அவர் வந்து அது அரசாங்கம் செய்யணுமா இல்ல இவங்களும் செஞ்சிருக்கணும்? இவங்க கூட்டு எடுத்ததுனால இவங்க வந்து முன்னேற்பாடுகள் இவர்கள்ட்டையும் ஒரு பொறுப்பு இருக்கு. நம்ம பார்க்க வர மக்களை எப்படி வந்து அவர்களுடைய உயிர் உடைமைகள் எல்லா விஷயத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு தலைவர்களுக்கு இது ஒரு ரோல் மாடல். அதாவது நம்ம சும்மா கூட்டத்தை கூட்டக்கூடாது, அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளும் எடுத்துக்கணும் அப்படின்றத காட்டுதுன்றீங்க. நிச்சயமா நிச்சயமா இதுதான் உண்மையான விஷயம். நன்றி. நன்றிங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நேற்று நடந்த சம்பவம் உங்க மனசுல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? கொஞ்சம் உள்ள வந்து எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? இல்ல, ரசிகர்கள் வந்து கொஞ்சம் தலைவனை பார்க்க போறாங்க தான், இருந்தாலும் கொஞ்சம் கூட்டத்தெல்லாம் இது பண்ணி கொஞ்சம் பொறுப்பா போகணும்னு தான் ஒரு இது. தலைவரும் கொஞ்சம் அவரோட ரசிகர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய தொண்டர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு தெளிவான ஒரு இது சொல்லணும். இந்த மாதிரி வரும்போது கூட்ட நெரிசல் எல்லாம் கொஞ்சம் அவர் அறிவுறுத்தினார்ல, கர்ப்பிணிகள் வரக்கூடாது, குழந்தைகள் வரக்கூடாதுன்னு விஜய் சொல்லிட்டே தானே இருந்தாரு. அதே மாரி இவங்க போறாங்கன்னா அப்ப இவங்களோட தப்பு தானே, ரசிகர்களா இருந்தாலும் இவங்களோட தப்பு தானே, மக்களுடைய தப்பு தான். ஓ, விஜயோட தப்புன்றீங்க? மக்களோட தப்பு தான் சொல்றேன். மக்களோட தப்பு, விஜயோட தப்பு இல்லையா? தப்பு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? தப்புனா அவரு கொஞ்சம் கட்டுப்பாடுலாம் இருந்து ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு வந்து அவர் சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்காங்க, மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி வராங்க. இனிமேல் விஜயோட அரசியல் முடிஞ்சிருமா? இல்ல, அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த இழப்புக்கு அப்புறம் எப்படி அவர் மீட்டிங் வருவாரு? அந்த கனத்தை எதையோட மக்கள் எப்படி சந்திப்பாரு? அதுக்கு அவரு தான் பதில் சொல்லணும். மறுபடியும் ஏதாவது பேசணும், பிரஸ் மீட்ல ஏதாவது பேசணும் கேக்குறவங்களுக்கு. வெளியே மேல முழுக்க தவறு இருக்கா? முழுக்க அவர் மேல தவறு சொல்ல முடியாது. நம்ம ரசிகர்கள் அவங்க தான் கொஞ்சம் சூழ்நிலை ரசிகர்கள் கொஞ்சம் யோசிச்சுதான் அது எல்லாமே முடியும். அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? அரசாங்கம் போதுமான கட்டுப்பாடு எல்லாமே விதிச்சிருக்கணும். அவங்க கேட்ட இடத்துல பேச சொல்லி அனுமதிச்சிருக்கணும். அவங்க அதெல்லாம் கொஞ்சம் தவறிட்டாங்க. ஓகே, சரியான இதுல போலீஸ் ஃபோர்ஸ் ஏதோ 500 பேர் தான் இருந்தாங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு சொல்றாங்க. நம்ம அந்த இடத்துல பாக்கல, எப்படி இருந்தது தெரியல. சரிங்க, அரசாங்கம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒத்துழைச்சுன்னு தெரியல. ஆனா அரசாங்கம் பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. அவங்களுக்கு தேவைன்னா அவங்க 500 பேர் இல்ல 5000 பேர் கூட அவங்க போட்டு பாதுகாப்பு பண்ணிப்பாங்க. பொதுமக்களுக்கு அவங்க பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. ஓ, இப்ப கோட்டையை விட்டது யார்? நேற்று நடந்த அந்த 39 உயிர்களை இழந்திருக்கோம். அரசாங்கம் ஒரு காரணம் தான். அது முக்கியமான காரணம் அரசாங்கம் தான். விஜய் மேல அவரும் ஒரு காரணம் தான். எல்லாருமே நம்ம ரசிகர்கள் எல்லாரும் கலந்து தவறு பண்ணிட்டாங்க. ஆமா, அதுதான் உண்மை. எனக்கு இன்னொரு கேள்வி, கர்ப்பிணிகள் எப்படி அங்க போனாங்க? இடத்துல நம்ம ஒரு காலியார் ரோட்லயே போக பயப்படுவோம். அவங்க அதை யோசிக்கணும். என்ன இவ்வளவு கூட்டம் இருக்கு, விஜய் மேல அவ்வளவு ஒரு ஆர்வமா வெறி அவரை பார்க்க அவரை இது போன்லயே பாக்கலாமே. அவர் பேசுறத வீடியோ வருது, யூடியூப்ல பாக்கலாம். முடியாதவங்க வீட்டுல உட்காந்து பாக்கலாம், டிவில போடுறாங்க, டிவில பாக்கலாம். சார், நீங்க பாக்குற மக்களுக்கு என்ன அட்வைஸ் பண்றீங்க? முக்கியமா பெண்கள், குழந்தைகள் இனிமேல் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போறதை தவிர்க்கணுமா? இல்ல என்ன நினைக்கிறேன்? கண்டிப்பா அது போக கூடாதுதான். அதே மாதிரி போறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? எவ்வளவு பாத்து தானே இருக்கிறாங்க மக்களே. பாத்துட்டு மறுபடியும் தவறுகள் எல்லாரும் மேலயும் இருக்கு. எல்லாரும் மேல யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆமா, யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அவர் ஒரு கட்சி ஓபன் பண்ணிட்டாரு, அருமை வந்துட்டாரு, வெளியே வந்துட்டாரு, பொதுமக்களை பார்க்கணும்னு வரதான் செய்ய முடியும். நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட பாதுகாப்பை நம்ம உறுதிப்படுத்தணும். எந்த அரசாங்கமும் உறுதிப்படுத்தாது. நம்ம தான் பாதுகாப்பு. என்னால உடம்பு முடியல அப்படின்னா நான் தான் ஒதுங்கி நிக்கணும். நான் 1000 பேரோட உள்ள போவேன். ஆடு மாடு மேயிறாம நான் உள்ள போய் மேயிடுவேன்னா எனக்கான பாதிப்பு வரும்போது நான் தான் அனுபவிக்க முடியும். இடம் சூழ்நிலையை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதான் உண்மையான விஷயம். யாரையும் குறை சொல்ல முடியாது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? அந்த தவறான ஒரு விஷயம் நடந்துருச்சு கரூர்ல, மனசை உலுக்கிருச்சு. விஜய் சொன்ன மாதிரி மனம் நொறுங்கி போயிருக்கேன், இதயம் நொறுங்கி போயிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கும் அதே துயரம் இருக்கு. இந்த ஃபேமிலி நடக்கும்போது, நம்ம மாதிரி ஃபேமிலிக்கும் நடக்கும்போது இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆகதான் செய்யும். யாருக்கு வேணா நடக்கலாம். யாரு மேல தவறுங்க? நான் உடைச்சு கேக்குறேன், யாரு மேல தவறு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பார்வையாளரா எல்லாரும் மேலேயும் தவறுதான் இருக்கும். அரசாங்கத்து மேலதான் தவறுன்னு நம்ம சொல்லுவோம். அரசாங்கத்து மேல தவறு வரும். விஜய் வந்து நம்ம கிட்ட ஒரு இடம் கேட்டாரு. ஆனா அரசாங்கம் இந்தந்த
மக்கள் அதிகம் சேருவாங்கன்னு தெரிஞ்சும் ஒரு சின்ன நெருக்கமான ஒரு இடத்தை கொடுத்துட்டு இடம் தேர்வு அவங்க செஞ்சதும் இவங்க கொடுக்கல, போலீஸ் கொடுக்கல, அதனால அது ஒரு தவறு. அது ஒரு போலீஸ் பாதுகாப்பு கிடையாது அதிகமா. ஏங்க 500 போலீஸ் இருக்காங்கல்ல, 600 போலீஸ் இருந்தாலும் கூட்டத்தை நேரத்துல கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு விஜய் வராருன்னா ஒரு திட்டம் இல்ல அது. ஒரு 600 மக்கள் சேரத்துல 6000 பேர் செஞ்சாங்கன்னா என்னன்னு ஒரு அரசாங்கம் முன்கூட்டியே யோசிச்சிருக்கணும்ன்றீங்களா? ஆமா, யோசிக்கணும். காவலர்களும் அதை யோசிக்கணும், மக்களும் அதை யோசிக்கணும். சரி, கூட அவரு ஆல்ரெடி சொல்லிட்டாரு, பசங்க பெண்கள்லாம் வானான்ட்டு. இவங்க ஏன் அதுக்கு போகணும்? போனதாலதானே இந்த பிரச்சனை வருது. சரி, அந்த மாதிரி விஜய் மேல இதுல என்ன தவறு? விஜய் மேல ஒரு இளைஞனா விஜய் மேல எந்த தவறும் கிடையாதுங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? விஜயோடைய கட்சியில ஒரு கட்டமைப்பே இல்ல, செயலாளர்கள்லாம் அங்க வந்திருக்கணும். முதல்லயே சொல்லிருக்காங்க, நீங்க ஒரு மீட்டிங் நடத்துனீங்கன்னா சில பேசிக் ஃபெசிலிட்டிஸ் நீங்க தான் பண்ணணும், ஆம்புலன்ஸ்லாம் நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கோட்டை விட்டதாவும் மக்கள் பேசிக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோட்டை விட்டுதான் பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவர் வந்திருக்காரு. அந்த அரசாங்கத்தை சொல்லிதான் வந்திருக்கு, அரசாங்கம் தான் அவங்க அனுமதி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் அரசாங்கம் தான் செய்யணுமா? அரசாங்கம் தான் இப்ப பர்மிஷன் யார்கிட்ட கேட்கறோம்? அரசாங்கம் தான் கேட்கறோம். அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு அரசாங்கம் தானே நம்மளுக்கு இது பண்ணணும். அதுக்காண்டி பாத்தீங்கன்னா ஒரு திட்டம் வந்து கரெக்டா 2 பேருக்குமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஒரு அரசாங்கமும் கோட்டை விட்டுருச்சு, ஆமா, விஜயும் கோட்டை விட்டு. ஆமா, ஏன்னா ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, அந்த டைம்குள்ள வர பாக்கணும். வர முடியலன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்த சீக்கிரமா எவாக்குவேட் பண்றது நல்லது. அவர் இன்னொரு ஒரு கருத்தை எதிர்த்து சொல்றேன், விஜயோடைய அரசியல் பயணம் முடிஞ்சிருச்சா? இனிமேல் எந்த இதயத்தோட எப்படிங்க கண்டிப்பா விஜய் தான் வருவாருங்க. இல்ல, ஏன் கேக்குறேன்னா 39 உயிர்களை நம்ம பறிகொடுக்க வச்சுட்டுமே நம்ம காரணம் இல்ல, இதனால நம்மளும் ஒரு காரணமே விஜய் ஃபீல் பண்ணுவாரா? அதனால அவர் இனிமேல் பழைய நிலைமைக்கு வருவாரா? கண்டிப்பா வருவாருங்க. ஏன்னா இது தெரிஞ்சு நடந்த ஒரு விஷயம் கிடையாது, தெரியாம நடந்த ஒரு சம்பவங்கள். இது சூழ்நிலைதான், யாரும் பிளான் பண்ணல. ஓகே, அதனால மெரினா ஷோ நம்ம ஃபிளைட் ஷோ நடந்தது, அப்பயும் இதே மாதிரி ஒரு துயரம் நடந்தது. சரிங்க, இப்பயும் ஒரு துயரம் நடந்திருக்கு. நடக்கிறது ஒரு விபத்து. இதற்கு விஜய் காரணம் இல்ல, விஜய் காரணம். இந்த விபத்து ஏற்கனவே நடந்திருக்கு, இந்த மாதிரி நடக்கூடாதுன்னு ஒரு திட்டம் இல்லைன்னு சொல்ல வரும். இந்த திட்டம் வந்து நம்ம முன்கூட்டியே வந்து தவிர்த்திருந்தா இந்த மாதிரி இது ஆயிருக்காது. திட்டம் வந்து கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி சில பெண்கள்லாம் வரக்கூடாதுன்னா காவலர்கள் இருந்து அவங்க அலோவ் பண்ணது விட்டுறக்கூடாது. அது ஒரு இது சொல்ல வரும். முதல்ல குழந்தைய கூட்டிட்டு வரும்போது தடுத்துருக்கணும். சொன்ன மாதிரி காலில இருந்து இருக்கும் போது அவங்க தடுத்து இருந்தாங்கன்னா இந்த இதுக்கு வந்திருக்கும், அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு உள்ள விட மாட்டாங்க. லேட்டா வந்ததுனால காரணம்னு ஒரு அது ஒரு காரணம் தான். லேட்டா வந்தாருன்னா அந்த இடத்துல கூட்டம் அதிகமாயிட்டே தான் இருக்கு. அது வரைக்கும் அமைதியா இருக்காங்க, அவரை பாக்கணும். இனிமேல் பொறுப்பா இருக்கணும், எல்லாருமே பொறுப்பா இருக்கணும். திட்டம் வந்து கரெக்டா மீட்டிங் நடத்துறவங்க பொறுப்பா இருக்கணும். ஆமா, திட்டம் கரெக்டா இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டா அமையும். அதே மாதிரி ஏற்கனவே நடந்த தவறு வந்து திருப்பி நடக்கிறத நம்ம தவிர்க்க ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கணும். ஆமா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, நேற்று நடந்த சம்பவம் நம்ம உண்மையை நெஞ்ச முழுக்கிற மாதிரி, விஜய் சொன்ன மாதிரி நெஞ்சை நொறுங்க செய்கிறதுன்னு சொன்னாரு. உங்களுடைய மனநிலை எப்படி? ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சார். ஏன்னா ஒரு உயிரிழப்புன்றது ரொம்ப பெரிய விஷயம். சரிங்க, இத்தனை பேர் இறந்திருக்காங்க. கட்டாயமா இது பாதுகாப்பு இல்லாம இவங்க எப்படி இதெல்லாம் முயற்சி பண்ணி செஞ்சாங்கன்னு தெரியல. முயற்சியில செஞ்சாங்களா இதை ஏனோ தானோன்னு செய்யறாங்கன்னு தெரியல. இத்தனை ஏனோ தானோன்றது அரசாங்கமும் செஞ்சிருக்கணும், விஜயும் செஞ்சிருக்கணுமா? அரசாங்கத்துக்கு மேல இதை போய் இவர் தனிப்பட்ட முறையில அவரை ஆரம்பிச்சிருக்க ஒரு தொழிற்சாலையை சொல்றதா இல்ல என்னன்னு சொல்றது? அவர் கட்சியை வந்து தொழிற்சாலைன்றீங்களா? இல்ல சொல்றேன், அதை சொல்றதா என்னன்னு தெரியல. அதனால இதுல அந்த அளவுக்கு பாதிக்கப்படுறது மக்கள் தான் தவிர்த்து இவர் ஒரு ரசிகர் கூட்டத்துல நடந்திருக்கு. இது ரசிகர் கூட்டம், அவ்வளவுதான். மத்தபடி இது வந்து கட்சி சம்பந்தப்பட்டதால தெரியல. ஏன்னா பாரம்பரிய கட்சிகள் எத்தனை வருஷமா நடத்திட்டு வருது இதெல்லாம். சரிங்க, அந்த மாதிரி இதெல்லாம் ஏடிஎம்கேல நடந்திருக்கு. மத்தபடி டிஎம்கேல வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி அசம்பாவிதம் அதிகமா நான் ஏன் யார் மேல தப்பு அதிக தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? இது வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்க அந்த அந்த கட்சி மேலதான் எனக்கு தப்பு. அதாவது ஒரு கட்டமைப்பு இல்லாதது ஒரு காரணமா கிடையாது. சுத்தி ஒரு பாதுகாப்பு, வர மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் இல்லையா? நம்ம இப்ப வண்டி மேல ஏறி நின்று நீங்க பத்திரமா இருங்க, நீங்க பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லலாம். ஆனா அது அங்க அவங்க இருக்கிற அந்த கட்சியில இருக்கவங்க அதை செஞ்சிருக்கணும் இல்லையா? இவரு மேடையில நின்று பேசலாம், இல்ல கட்சி இந்த வண்டியில நின்று பேசுறாரு இல்லையா? அந்த பாதுகாப்பு நீங்க பத்திரமா இருங்க, உங்களுக்காக தான் நான் பாத்துக்கிறேன், நீ செய்யலாம். அந்த உயிரிழப்பு போயிடுச்சு. நடத்துற தலைவருக்கு தெரியணும் கூட்டம் வந்திருக்காங்களே, பாதுகாப்பு இருக்கா? அவங்களோட கட்சி
கட்சி ஆளுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லிருப்பாங்களே இத்தனை பேர் வருவாங்க இவ்வளவு பாதுகாப்பு தேவைன்னு சொல்லுவாங்கல்ல, சொல்லிருக்கணும்ல, ஏன் சொல்லல? சோ விஜய் தான் கோட்டை விட்டாருங்களா? அவருக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுத்தா அப்படி வர மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இல்ல விஜய் தான் கோட்டை விட்டாருன்றீங்களா? சார் வெளிப்படையாவே சொல்றீங்க, வெளிப்படையாவே சொல்றேன், குற்றச்சாட்டுறீங்க. குற்றச்சாட்டு. சரிங்க, இந்த இனிமேல் எப்படி இருக்கணும், ஒரு கட்சி மீட்டிங் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நம்ம என்ன கொஞ்சம் ஆரோக்கியமா முன்னேற்ற கழகத்தை பார்த்து கத்துக்கணும் சொல்லுங்க சார். பாரம்பரியமா வருது, அதை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். ஒரு புரியுதுங்களா? சின்ன பிசிறு இல்லாம அவங்க கூட இல்லாம நடத்துறது. இந்நாள் வரைக்கும் நடத்துறாங்க. அது இல்லாம எல்லா மகளிருக்கான அந்த உரிமை தொகையில இருந்து பஸ் அதுல இருந்து எல்லாமே நடத்துறாங்களே சார். இதுக்கு மீறி இது என்ன ஒரு ரசிகர் கூட்டம், அவ்வளவுதான். இப்ப என்ன இல்ல எடுத்துக்கலாம், ஏடிஎம்கேல இருந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்காரு, எந்த சலசலப்பும் இல்லாம. அவரு அந்த அளவுக்கு அவர் கூட்டம் இருக்காரு சார். ஏன்னு கேட்டா அவர் வந்து ஒரு அரசியல் தலைவர், எப்படி சொல்லிட்டீங்க? அவர் கூட்டம் இருக்காரு. இவர் வந்து ஒரு நடிகருக்கான கூட்டம், ரசிகர் கூட்டம் இருக்க தானே செய்யும். அந்த ரசிகர் கூட்டம் தான் அது. அப்ப யார் கோட்டை விட்டது? யார் கோட்டை விட்டது? விஜய் தான் கோட்டை விட்டுருக்காரு. சுத்தி அவரோட பாதுகாப்பு இருக்க வேண்டிய, அவருக்கு பாதுகாப்பு ஏற்படுத்திட்டாரு, மத்தவங்களுக்கு கட்டமைப்பு இல்லாதது பெரிய காரணம். கட்டாயமா. நன்றிங்க, நன்றி தோழி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இப்ப ஒரு கடைக்குள்ள இருந்து நம்ம பேசுறோம். வெளியில எல்லாம் பல மனநிலையோட மக்கள் நம்ம இருக்கோம். ஆமா, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஆமா. நீங்க உங்க மனநிலை எப்படி? என் மனநிலை ரொம்ப வருத்தமா இருக்கு. அது கேள்விப்பட்ட நேத்து நைட்ல இருந்தே ஷாக் ஆயிடுச்சு. இவருக்கு இது தேவையில்லாத வேலை. அவரோட எப்படிங்க தேவையில்லாத வேலை? விஜய் வந்து ஒரு கட்சி நடத்துறாரு, ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாரு, காலையிலயும் மீட்டிங் நடத்தினாரு, அதுக்கு முன்னாடி மதுரையில மீட்டிங் நடத்தினாரு, மாநாடு நடத்தினாரு. அப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஒரு சம்பவம் ஏற்படுத்தணும்னா விஜய் மேல குற்றம் சொல்றது இல்ல, அப்படி இல்ல. அது அவருக்கு வந்து அவருக்கு வந்து அந்த ட்ரைனிங் இல்ல, அனுபவம் இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அதுல இல்லாதனால அவருக்கு சப்போர்ட்டிங் ஆள் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு வந்து அனுபவம் இல்லாதனால அவரால் எதுவும் பண்ண முடியல. மாநாடு நடத்தினாரு, அதுல 5 பேர் சேர்த்துட்டான். அதுக்கப்புறம் மத்த இடத்துல அடிப்பட்டவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. செயின் திருடு போனது, சேரை உடைச்சது, அதெல்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இது 39 உயிர் போனதுக்கு காரணமே வந்து இவரு அந்த டைமிங் வாங்கின டைமுக்கு மாட்டு டைம்ல வந்தாரு. 2 மணிக்கு வர வேண்டியது 7 மணிக்கு வராது. காவல்துறை 3ல இருந்து 10 மணி வரைக்கும் அனுமதி கொடுத்திருக்கு. காவல்துறை அந்த கொடுத்த அனுமதியை மீறி இவர் லேட்டா வந்திருக்காரு. சரிங்க. அதே இடத்துல எடப்பாடி வரும் சொல்ல அந்த இடத்துல அதே இடத்துலதான் அவரும் இருந்துட்டு போய்க்கிறாரு. காவல்துறை சிறப்பா தான் பண்ணிருக்காங்க. சரிங்க. ஆனா இவருக்கு காவல்துறை வந்து அந்த பத்தலன்றாரு. அதுக்காக இவரை மொத்த தமிழ்நாடு போலீஸ் எட்டு வந்து அங்க இறக்குவாங்களா? அப்படி எல்லாம் பண்ண முடியாது. ஒரு லிமிட்டா தான் தர முடியும். ஒரு 50 போலீஸ் 100 போலீஸா தருவாங்க. மக்களுக்காக தான் அவங்க வராங்க, இவருக்காக வரல. ஓகே. ஆனா அவங்க சொன்ன சிஸ்டத்தை எல்லாம் இவர் ஃபாலோ பண்ணல, அந்த ரசிகரும் ஃபாலோ பண்ணல. மரத்து மேல ஏறி நிக்கிறது, அடுத்தது வீட்டோட ஸ்லாப்ல போய் நிக்கிறது, மொட்டை மாடியில போய் நிக்கிறது, அப்புறம் கடை மேல ஏறிக்கிறது, ஏற்கனவே குற்றச்சாட்டு இருந்தது. ஆமா இருக்கு. அது அப்படியே மறுபடியும் அதே பண்றாங்க. ஆமா. அதுக்கப்புறம் கரூர்ல இருந்து பேசிட்டு இவர் என்ன பண்ணிருக்காரு, மறுபடியும் வந்திருக்காரு. வரும் சொல்ல கூடவே அந்த கும்பல் அப்படியே திரண்டு வருது அங்கிருந்து. வந்து இது என்ட்ரானல இருந்து அந்த மக்கள் ஆட் ஆயிட்டே இருக்காங்க. நாமக்கல்ல இருந்து பேசினார் இல்லையா, அங்கிருந்து கூடவே டிராவல் ஆகி அந்த மக்கள் வராங்க. ஆமா, பல ஊரும் சேர்ந்து நாமக்கல்ல சேர்ந்து கரூர்ல வந்து ஒரு அவங்களை இன்டர் பண்றேன். அப்ப விஜய் ஒரு தலைவரா இத அதை யோசிச்சு மக்களை தடுத்திருக்கணுமோ? இவ்வளவு கூட்டம் வராதீங்க, என்ன பின்தொடராதீங்கன்னு சொல்லிருக்கணும். இல்ல அவர் என்ன சொல்லிருக்காரு, எனக்கு கூட்டத்தை காட்டு, மாச காட்டு அப்படின்னு மாவட்ட செயலாளர் எல்லாம் டைப் பண்ணிருக்காரு. அதனால அவன் என்ன பண்ணிருக்கான், வேனை வச்சு பஸ்ஸ வச்சு விரட்டி கொண்டாந்துக்கிறான். அப்ப என்ன ஆகுது, பிரஷர்ல காத்து இருந்தவங்க இருக்கிறாங்க. இவர் வந்து அந்த இடத்துல பேச சொல்ல, பேசுறதுக்கு முன்னாடி நல்லா இருந்துதான், எல்லாம் அமைதியா தான் இருந்தாங்களாம். ஆனா இவர் பேச மைக் எடுத்தாராம், அப்ப தள்ளு முள்ளு பயங்கரமா இருக்குது. அதுக்கு காரணம் அவரை பாக்குறது ஒண்ணு, அடுத்தது வெளியில இருந்து வந்தவெல்லாம் தள்ளு முள்ளாயி நான் இங்க இருக்கேன், அதை பாருங்க, நான் அங்க இருந்தா இப்ப இங்க இருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி போஸ்ட் கொடுத்திருக்கான். அதால அது அவங்க நின்னவங்களுக்கு எல்லாருக்குமே அடி. நான் இன்னொரு கேள்வி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த மீட்டிங் நடத்திருக்காரு. அவங்க நடத்தும் போது இவர் நடத்தும் போது கூட என்ன பிரச்சனை? அவர் நடத்தி என்ன பண்ணிருக்காரு, அந்த பேனர் எல்லாம் எடுத்துட்டு அந்த கம்பிக்கு எல்லாம் அப்படியே விட்டு போய்க்கிறாங்க. அந்த போஸ்ட் கம்பி அது இது எல்லாமே அங்கே அப்படியே. ஆமா, அந்த டீம் அப்படியே விட்டு போய்க்கிறாங்க. அங்க அடிக்கடி மீட்டிங் நடக்கிற இடமா அது. சரிங்க. அது விட்டு போனதுல அது மேல எல்லாம் இவனுங்க ஏறி இருக்கானுங்க. ஏறி அதுல உடச்சிக்கின்னு கீழே விழுந்து அடிபட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா 50ல இருந்து 100 பேர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் இருக்காங்க. கவலை கடன் தான் அவங்க எல்லாம், பல வேதனையில இருக்காங்க உள்ள. ஆனா இறந்தவங்க 39 பேரு. அந்த ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க
3 பேர் இறந்திருக்காங்க. அதாவது சொல்லும் போதே ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குது. இது உயிர், இது சும்மா கிடையாது, விளையாட்டு கிடையாது. விளையாட்டு கிடையாது. ஏதோ ஒரு பொருள் போயிடுச்சுன்னா பரவாயில்ல. இப்ப நிறைய பேர் ஒரு கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க, விஜய்க்கு மெச்சூரிட்டி வேணும். அப்பெல்லாம் நம்ம வந்து அதை ஒரு சாதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம். இது தேவையில்லாம குற்றம் சொல்றாங்க. விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பக்குவம் வேணும், இது வெறும் ரசிகர்கள் தான். அதே மாதிரி இவங்க கிட்ட ஒரு கட்டமைப்பு இல்ல விஜய் கிட்ட. இப்ப அதெல்லாம் உண்மையாயிடுச்சா? உண்மைதான் அது. அது உண்மைதான். உண்மையில அவர் சினிமா நினைச்சீங்க, சினிமால பணம் போட்டு எடுக்கிறோம், பல விதத்துல சேஃப்டி பண்ணி தான் அவன் எடுத்துன்னுக்கிறான். ஆனா இவர் வந்து அரசியலுக்கு வந்ததுனால அனுபவம் இல்லாதவன் புது புது ஆள் தான் வந்திருக்கிறான். சார் என்ன சார் நீங்க இப்ப முழுக்க முழுக்க விஜய் மேலேயே குற்றம் காட்டுற மாதிரில இருக்கு. ஆமா சார், விஜய் தான் இப்ப நம்ம 40 பேரை சாவடிச்சிடறாங்க சார். ஏற்கனவே ஒரு 5 பேர் வேற இறந்துட்டாங்க. விஜய் மீட்டிங்ல தான் நடத்தினாரு. மக்களுடைய தவறு எதுலயுமே இல்லையா சார்? மக்கள் தவறு இருக்கலாம் சார், நான் பார்க்க வந்தவனே. ஓகே, நீங்க சொல்றத பார்த்தா விஜய் பொறுப்பேற்றுக்கணும்ன்றீங்க. இனிமேல் விஜய் அந்த கனத்த இதயத்தோட சொல்லியிருக்காரு, இதயம் நொறுங்கி போய் இருக்கிறேன்னு. இனிமேல் அவருடைய அரசியல் கண்டினியூஷன் இருக்குமா, இல்ல ஒரு பெரிய பின்னடைவா விஜய்? சார் கனத்த இதயத்தோட இருக்குன்றது அது வந்து பொய் சார். அதெல்லாம் சும்மா அப்படிதான் சொல்லுவாங்க. அவருக்கு அவர் தங்கை இறந்ததை இன்னும் ஃபீல் பண்ணிட்டு அப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவான ஒரு மனுஷன், சென்சிட்டிவான மனுஷன் தான். ஆனா இதெல்லாம் வந்து அவருக்கு பக்குவம் இல்லாதனால அது பண்ணதே தப்புதான் அவர் பண்ணது. நான் திருப்பியும் குறுக்கிடுறேன், விஜய் ஆசையா அவருக்கு மக்களை இது மாதிரி கஷ்டப்படுத்தணும்னு அவருக்கு ஆசையா? ஆசை இல்ல, ரசிக்கிற வெள்ளம் அவங்கள திரண்டு வரத பார்த்து மக்கள் எல்லாருமே வந்து ஆச்சரியப்படணும். எம்ஜிஆர் மாதிரி நம்ம வரணும், அண்ணாதுரை மாதிரி வரணும், அந்த மாதிரி மாசம் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாரு. அதுக்கு 39 பேர் உயிர் இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி 5 பேர் இறந்திருக்காங்க. அதெல்லாம் கணக்குல தெரியல. அப்புறம் எத்தனையோ பேர் அடிபட்டு இருக்காங்க. அவங்க லேடிஸ் எல்லாம் வந்தாங்களா, அவங்க நகை நட்டு எல்லாம் காணும். சேர் எல்லாம் உடைச்சி அந்த சேர்காரனுக்கு கூட 10 பைசா தரல பொழுது. அப்புறம் ஒரு காரை, பெரிய காரை, ஒரு 30 லட்சம் ரூபாய் காரை வச்சிருக்கானுங்க. நான் இப்ப இன்னொரு கேக்குறேன், இவர் வந்து இந்த மீட்டிங் மாநாடு ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய கம்பத்தை வச்சார். 100 அடி. அந்த கம்பம் விழுந்ததே ஒரு அபசகுணமா? சொல்றாங்க அது முதல்லயே தவறு. இல்ல அது அப்படிதான் பேசுவாங்க மக்கள், என்ன வேணாலும் பேசுவாங்க. சரிங்க, அது வந்து வச்சது அந்த மெத்தடே சரியில்லை, ஒரு அனுபவமின்மையில வச்சது அது. ஓகே ஓகே, அதுதான் மேட்டர். சரி, விஜயோட இனி எதிர்காலம் எப்படி இருக்கும்? தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமா? இந்த நேரத்துல நான் கேட்க கூடாது, ஒரு பத்திரிகையாளரா கேட்கிறேன். இது வந்து அவருக்கு பின்னடைவு தான். இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. மீண்டு வர வாய்ப்பு இருக்கு. மீண்டு வரலாம், ஏமாத்திட்டு தான் வரணும். மக்கள் மறந்துடுவாங்கன்ட்டு இன்னொரு ஊர்ல போய் வேற மாதிரி பேச வேண்டியதுதான். சினிமா ஆக்டர் தான், என்ன வேணாலும் பேசி மாத்தலாம். என்ன கேக்குறேன், ஒரு விபத்து நடந்தோடனே முழுக்க முழுக்க அந்த மனுஷன் மேலே குற்றச்சாட்டு சொன்னா எப்படி? ஆமா, கண்டிப்பா சொல்லுவாங்க சார். ஒரு கம்பெனி வச்சு நடத்துறவன் சரியா நடத்தலன்னா அவன் கம்பெனி சரியில்லைன்னு 10 பேர் பேசுவான்ல, அது மாதிரிதான் இது. கட்சி நடத்துறான்னா அது கரெக்டா நடத்தணும். மத்தவங்க நடத்தல, மத்தவங்களை பார்த்து நீ வந்து நடத்த வேண்டியதானே. திமுக நடத்து, ஏடிஎம்கே நடத்துது, சிறப்பா நடத்தலையா? நீ என்ன ஸ்பெஷலா? நீ என்ன மக்களை வர 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 சாவச்சின்னே வருவியா? உதயநிதி ஸ்டாலின் நீ ஏமாத்துறியா? உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, செயலாளர்கள் அவருடைய அடுத்த கட்ட தலைவர்கள் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிருக்கணும், அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, அது ஒரு காரணமா? ஆமா ஆமா, உண்மையில அதெல்லாம் ஒரு காரணம் தான். ஓகே, அதெல்லாம் வந்து மிகப்படுத்துறது. உங்ககிட்ட ஒரு கடைசி கேள்வி, முழுக்க முழுக்க ஒரு நபர் மேலேயே குற்றச்சாட்டு சொல்றது, நான் ஓப்பனாவே சொல்றேனே, உங்களை பொறுத்தவரை நீங்க விஜய் மேலதான் இந்த அசம்பாவிதத்துக்கு நிறைய காரணம்னு சொல்லியிருக்கீங்க. அத எனக்கு மனசே கஷ்டமா இருக்கு. அது வந்து விஜய் மேல காரணமா இல்ல சூழ்நிலை மேல காரணமா? விஜய் மேலதான் காரணம். விஜய்க்கு ஏற்பட்ட சூழ்நிலை, கூட இருக்கிறவங்க யாருமே சரியில்லை. சரி, இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் நடக்க காரணம் குஷி ஆனந்த் எங்க போனாரு, ஆதரவாஜனா எங்க போனாரு, ஓகே, அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் எங்க போனாங்க, இவங்க நிர்வாக பொறுப்புல இருந்தாங்களே அந்த இடத்த நிர்வாகம் பண்ணாங்களா, அந்த ஊருக்காரங்க எங்க போனாங்க? சரிங்க, விஜய் பேசிட்டு இருக்கும்போது இழப்பு நடக்குது, பேசி சொல்ல சலசலப்பு ஆயிடுச்சு. அப்பவே 2 ஆம்புலன்ஸ் போயிருந்தது, அதை வழி விடுங்கன்னாரு. ஆனா சலசலப்பு அவருக்கு இன்டிமேஷன் வருது, அதை தெரிஞ்சுன்னா டக்குன்னு கீழே இறங்கி கிளம்பிட்டாப்ல. அதெல்லாம் பண்ணிருக்க கூடாது. அது என்ன கவனிங்க, எல்லாரும் போய் அது கவனிங்க, என்னன்னு பாருங்க. முதல்ல அவங்க ஹெல்ப் பண்ணுங்க. மீட்டிங் நாளைக்கு பேசிக்கலாம், இன்னைக்கு ரத்து பண்றேன் நானு. முதல்ல இங்க எல்லாம் தனித்தனியா போயிடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். சரி, கரூர்ல இருந்து கிளம்பும் போதும் சரி, சென்னைக்கு வந்த போதும் சரி, பத்திரிகையாளர்கிட்ட ஒரு வார்த்தை, அதாவது ஒண்ணும் சொல்ல வேண்டாம், இந்த இறப்புக்கு நான் வருந்துகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிருக்கலாம் இல்லையா? இறப்புக்கு வருந்துகிறேன்னு சொல்லி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட
நீ வந்து மௌனமா போன, இப்ப வந்து நீ வந்து எனக்கு மனசெல்லாம் வலிக்குது, எனக்கு தலை இதயம் நொறுங்கி நொறுங்கிச்சு அப்படின்னு என்னென்னவோ சொல்ற. நீ வீட்டுக்கு வந்து பேசுற, ஆனா அங்கேயே சொல்லி இருக்கணும். அடுத்தது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் 10 லட்சம் நான் தரேன், என்னாலதான் நடந்துருது, எனக்காக தான் உயிர் போயிருக்குது, நான் உங்களெல்லாம் மதிக்கிறேன்னு சொல்லி நீ ஒவ்வொரு ஆளுக்கும் 10 லட்சம் கொடுத்துருக்கணும். சரி, 50 லட்சம் வரைக்கும் தரலாம், உங்ககிட்ட காசு இருக்குது. சரிங்க தரலாம். இப்ப எதிரணிலாம் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் இனிமேல் எந்திரிக்கவே மாட்டாரு, கட்சி அதோட முடிஞ்சது அப்படின்றாங்க. உங்க கருத்து? அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் சும்மா கதை. இந்த பைத்தியக்கார ஜனம் இருக்கிற வரைக்கும் எவன் வேணாலும் வருவான், ஏமாத்திரம் இருக்க வரைக்கும் ஏமாறவன் இருப்பான். அது மாதிரி இவங்க எல்லாம் சினிமா ஆக்டருங்க. இப்ப அடுத்த படத்துல போய் இவன் வேற மாதிரி ஆக்ட் பண்ணான்னா ஆட்டோமேட்டிக்கா ஜனங்க ஆஹா ஆமா அப்படின்னு அதுக்குள்ள மறந்துடுவானுங்க எல்லாம். வந்து அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த உயிர் போச்சு பாருங்க, அந்த குடும்பம் தான் காலாங்காலம் அழுதுட்டு இருக்கும். சொல்லவே முடியல, ஒண்ணுமே பண்ண முடியாது. நன்றி. ஆமா, என்னங்க மக்கள் அவங்க கருத்துக்களை சொல்லிட்டாங்க, ரொம்ப மனசு துயரமா தான் இருக்கு. ஆனா இதுல இருந்து நம்ம என்ன படிப்பினை கத்துக்கிறோம்னா, ஒரு கூட்டம் நடந்ததுன்னா நானும் கச்சேரிக்கு போறேன்னு கிளம்பிடக்கூடாது. அந்த கூட்டம் சேஃப்டியா நடக்குதா, அந்த கூட்டத்துல வசதிகள் இருக்கா, நம்ம நிலைமை என்ன, நம்ம உடல் நிலைமை என்ன, இதெல்லாம் யோசிக்கணும். எல்லாரும் போறாங்க, நம்மளும் போனா கண்டிப்பா சரியா இருக்காது. இந்த படிப்பினையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். வீடு வேறங்க, ரோட்டுக்கு போனாலே தெரு காலியா இருந்தா கூட பாதுகாப்பா போகணும்னுவாங்க. அங்க கும்பமேளா மாதிரி கூட்டம் இருக்கு, அந்த இடத்துலயும் நான் போவேன் அப்படின்னு கர்ப்பிணிகளோ பெண்களோ குழந்தைங்களோ போகும்போது வருத்தமா தான் இருக்கு. நன்றி, வணக்கம் தமிழ்.